மாணவர் பத்திரிகையாளருங்கிறது ஒரு பெரிய விழா மாதிரி, விழா மாதிரியெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 2500 அப்ளிகேஷன் வரும் தமிழ்நாட்டில் இருந்து, பல்வேறு படிப்புகள் படிக்கிறவங்க எல்லாமே. அந்த 2500 அப்ளிகேஷனில் இருந்து 40 பேர்த்த தேர்ந்தெடுப்பாங்க. பார்த்துக்குங்க, அப்போ எத்தனை சதவிகிதம், எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குது. அந்த 40 அந்த மாதிரி இருக்கிறப்ப, நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறப்ப ஒரு முறை 2 முறை ஒரு மாணவி 2 மாணவி, ஒரு மாணவர் 2 மாணவர் அப்படி செலக்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக அப்படியே நாங்கள் பண்ணுறப்ப தான் 2023-24 வந்துட்டு நம்ம துறையிலேருந்து 3 கேர்ள்ஸ் அட் அ டைம் 3 கேர்ள்ஸ் வந்துட்டு மாணவ பத்திரிகையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நியூஸ் பேப்பர் படிக்காமல் நம்ம துறையில் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாக இதை வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு அடுத்த நிமிஷம் வேலைக்கு போகணும் ஒரு மனநிலையில் ஒரு செட்டப்பில் இருந்தீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் வந்து இப்போவே செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஒரு 3 மேக்சின் ஆச்சு படிக்கணும். அதில் ஒரு மேக்சின் ஆச்சு இங்கிலீஷ் மேக்சின் இருக்கணும். இப்படிலாம் நீங்கள் சர்வே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெளி விஷயங்கள் வந்து நிறைய உள்வாங்கிக்க முடியும். நீங்கள் போய் களத்தில் போய் நீங்கள் செய்தி சேகரிக்கும் போது ஒரு செய்தியை எப்படி அணுகணுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த செய்திகள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுங்கிற போது ஒரு செய்தி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து கொடுக்கறது தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம். ஜூனியர் விகடன்ங்கிற ஒரு பத்திரிகைக்கு அரசியல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு குற்றம் புலனாய்வு எடுத்து ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து ஒரு டெய்லி பேப்பரில் வந்ததோட கூடுதலாக தகவல் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ விகடன் வந்து நீ இது ஒரு பயிற்சி பற்றையா, உங்களுக்கு விகடன் வந்து அது ஒரு பயிற்சி பற்ற, இது வந்து ஏட்டுக்கல்வி, அது வந்து அனுபவ கல்வியாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து செம்மைப்படுத்தும், நிறைய செம்மைப்படுத்தவங்களை. நீங்கள் உங்கள் திறமையை தான், திறமைக்கு தான் முக்கியத்துவம் அழிஞ்சு வேறு எதுவும் இல்லை. திறமைக்கு இருந்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரலாம், நல்லா வளர்த்திக்கலாம் அவங்கள. இல்லைன்னா இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு எழுத்து திறமை இருக்குது அப்படின்னா உங்களை வந்து நல்லா வளர்த்துருப்பாங்க. இது வரைக்கும் இருந்த எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க.